வம்சி இதுதான் வந்து மைண்ட் ஸ்வீப்பருங்கிற கேம். இதில் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்குள்ளே சில க்ளூஸ் இருக்கும், சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸை வச்சு இதுக்குள்ளே பாம்ஸ் ஒழிஞ்சிட்ருக்கும். அந்த பாம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை பாம்ஸ் இருக்குங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துகிட்ருக்கீங்க, இப்போ செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கோம், எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்கன்ட்டு இதில் காமிக்கும். ஸோ இதை வந்து இதை அழுத்திக்கிட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் நியூ கேம். இப்போ ஒரு புது கேம் விளையாடலாமா? இப்போ பாருங்கள், ஒரு புது கேம் வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்து இப்போ ரேண்டமாக இப்படி அழுத்தலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடும். இப்போ இதெல்லாம் என்னென்னா, these are all like the grids which doesn't have any bombs. There are bombs which inside these grids. There are about 10 bombs which is hiding inside these grids, and we have got some clues. ஓகே, இங்கெல்லாம் இந்த க்ளூஸை வச்சு நம்ம உள்ளே இருக்க பாம்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். எப்படி இந்த க்ளூவை யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ என்னன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல 1 இருக்குது. 1 என்ன மீனிங்னா, என்ன மீனிங், இந்த 1 நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட், 1 or 2 எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், இப்போ இந்த பாக்ஸில் 1 இருக்கா, விச் மீன்ஸ் இது அட்டாச் ஆகிட்டு இருக்க பாக்ஸ். எந்த அட்டாச் ஆகிட்ட பாக்ஸ், எப்படி அட்டாச் ஆகிருக்க பாக்ஸு, இந்த மாதிரி. இப்போ ஹரிசாண்டலாக அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பாக்ஸ் விச் இஸ் திஸ். அது மாதிரி வெர்டிக்கலாக அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பாக்ஸ் இது திஸ். அதே மாதிரி டயகனலாக அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பாக்ஸ் விச் இஸ் திஸ் அண்ட் திஸ் அண்ட் திஸ். ஸோ இப்போ இந்த பாக்ஸ், ரெட் கலர் பாக்ஸோட அட்டாச்டு பாக்ஸ் அது இந்த க்ரீன்ஸில் நான் ஹைட் பண்ணுறது. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி போடுறேன். ஸோ இப்போ வந்து லெட் அஸ் டேக் ரெட் கலர். இந்த பாக்ஸ் எடுத்துக்கோம். இந்த பாக்ஸுக்கு வந்து ரெட் கலர் பாக்ஸ். இந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு எது அட்டாச்சு பாக்ஸு, இதுதான். இப்போது எப்படி அட்டாச் ஆகிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல் லைன், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் லைன், இப்படி ஒரு டயகனல் லைன்ஸ் இப்படியும் போட்டுக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க பாக்ஸ் எதில் பாஸ் ஆகுதோ அதெல்லாம் இதனுடைய அட்டாச்டு பாக்ஸஸ். ஓகே, ஸோ இப்போது நம்ம எடுத்துக்கலாம். இருங்க, ஹரிசாண்டல்னால் என்ன, இந்த லைன் தான் வந்து திஸ் இஸ் ஹரிசாண்டல் லைன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் வெர்டிக்கல் லைன் அண்ட் திஸ் இஸ் diagonal lines. There are 2 diagonal lines. There is one horizontal line and one vertical line. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் பாஸ் ஆகக்கூடிய, இந்த பாக்ஸில் இந்த ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் லைனல் லைன்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பாக்ஸஸ் எது. இப்போ ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கோ. இந்த ஹரிசாண்டல் லைன்னா எது, இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து அட்டாச்டு பாக்ஸ் டு திஸ் ரெட் பாக்ஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸ் இஸ் ஆல்சோ அட்டாச்டு பாக்ஸ் டு திஸ் ரெட் பாக்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் எடுங்க. வெர்டிக்கல் லைன் என்ன, இதுதான் வெர்டிக்கல், இப்படி இருக்கா, இப்படி இருக்கிறதா வெர்டிக்கல் லைன்ஸ். இதுதான் வெர்டிக்கல் லைன், இந்த லைன் தான் வெர்டிக்கல் லைன். ஸோ இப்போ இங்கே வெர்டிக்கல் லைனில் பாஸ் ஆகக்கூடிய பாக்ஸ் எது, இந்த பாக்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த பாக்ஸ். அப்புறம் இந்த டயகனல் லைன்ஸ், இந்த டயகனல் லைன்ஸ், இந்த டயகனல் இருக்கு இல்லையா, அதை பாஸ் ஆகக்கூடிய பாக்ஸ் எது, இந்த பாக்ஸஸ், இந்த பாக்ஸஸ், இந்த பாக்ஸஸ், இந்த பாக்ஸஸ். ஸோ பாட்டம் லைன் என்னென்னா, இது சுற்றி இருக்க பாக்ஸு, இதோட அட்டாச் ஆகிருக்க பாக்ஸ், இந்த எட்ஜ்லேயோ இந்த கார்னர்லையோ அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பாக்ஸ் தான் இதனுடைய அட்ஜசன்ட் பாக்ஸ். ஆனால் இதனுடைய பக்கத்து பாக்ஸ். அந்த பக்கத்து பாக்ஸில் எவ்வளோ பாம் இருக்குதுன்னு இந்த நம்பர் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாரு, இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பாக்ஸில் 1 இருக்குன்னா, இப்போ இந்த பெரிய பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதனோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்குது இல்லையா, இருக்குது, வேறு கலரில் போடலாம். ஓகே, நான் ஷேட் பண்ணுறேன். இந்த அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து இதெல்லாம் தான் அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய பாக்ஸ். இந்த பாக்ஸில் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு பாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த பாக்ஸ்லாம் ஓப்பன், இந்த பாக்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது, இந்த பாக்ஸும் க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பாக்ஸில், 2 க்ளோஸ் ஆகிருக்க பாக்ஸில் இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ்லேயும் இந்த பாக்ஸ்லேயும் ஒரு பாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ let me explain it again. ஓகே, இப்போது இங்கே 1 இருக்கு இல்லையா, இப்போ பக்கத்தில் இருக்க பாக்ஸ் என்ன, இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ். ஓகே, அப்புறம் இந்த பாக்ஸ், இதுதான் என்னுடைய பக்கத்தில் இருக்க பாக்ஸ். இந்த நம்பருக்கு, இந்த க்ளூக்கு தான் அட்ஜசன்ட் பாக்ஸ். ஸோ அப்படிங்கும்போது அதில் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு, இது ஓப்பன் ஆகிருக்கு, இது ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு, இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு, இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ
ஒன்லி ஒன் பாக்ஸ் கரெக்டு, இங்கே ஒன்லி ஒன் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகலன்றாங்க. அப்படின்னா அர்த்தம் ஏதோ ஒரு பாக்ஸில் இருக்குங்கிற மீனிங்கில் அதில் எல்லா பாக்ஸும் ஓப்பன் பண்ணி இதை மட்டும் ஓப்பன் பண்ணலன்னா அப்போ என்ன அர்த்தம், இந்த பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு பாம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா we can mark it, இந்த இடத்துல ஒரு பாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பாம் மார்க் பண்ணியிருக்கோமா, ஒரு பாம் ரெடியூஸ் ஆகிருக்கு. தப்பாக மார்க் பண்ணாலும் ரெடியூஸ் ஆகும், பட் தப்பாக மார்க் ஆனால் நேரம் பாம் வெடிச்சிருக்கும். கரெக்ட். இது வந்து இப்போ ஒரு பாம் இங்கே இருக்குது, நம்ம மார்க் பண்ணணும். இது மாதிரி 10 பாம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நான் இப்போ பாருங்கள் நான் யூஸ் பண்ணுறேன் பாரு. இப்போது இந்த நம்பர் ஒன்று எடுத்துக்குவோம். இல்லை, வெயிட் லெட் மீ சி. ஸோ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ தட் வில் கெட் எ க்ளூ டு ஃபைண்ட் அன் ஆன்சர். இப்போது இங்கே ஒரு 1 சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்க பாக்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன், இங்கே வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த க்ளூ வந்து இப்போ நமக்கு யூஸ் இல்லை. இப்போ இங்கே 2 இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் இங்கேயோ 2 பாம் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு பாம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு பாம் நாம் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இன்னொரு பாம் வந்து இந்த 3ல் இருக்குது, அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ வேணால் இந்த க்ளூ நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ணாது. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு அ டிஃப்ரெண்ட் க்ளூ. ஓகே, இப்போ இந்த க்ளூ எடுத்துக்கோங்க. லெட் அஸ் டேக் திஸ் க்ளூ. இந்த க்ளூ என்ன சொல்லுது, இதை சுற்றி இருக்க பாக்ஸ் இது இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனில் பாஸ் ஆகக்கூடிய பாக்ஸ் எது இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது, 2 பாக்ஸு க்ளோஸாக இருக்குது. ஸோ என்ன சொல்லுதா, இந்த சுற்றி இருக்க பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸில் ஒரு பாம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இங்கே இந்த பாக்ஸில் ஒரு பாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ஒரு பாம் இருக்குங்கிறோம், ஒரு பாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னொரு இது க்ளோஸ் ஆகிருக்கு, அப்போ அதில் பாம் இருக்காது இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த இதில் வந்து பாம் இருக்காது. ஸோ லெட் அஸ் ஓப்பன் தட் அப். ஓகே, லெட் அஸ் ஓப்பன் திஸ் அப். பாருங்க, அங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அந்த க்ளூ நம்ம அப்புறம் பின்னாடி சொல்லணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒன்று எடுத்துக்கோங்களேன், இந்த ஒன்று எடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒன்று சுற்றி இருக்கிறதுல வந்து ஒரு பாம் இருக்குங்கிறாங்க. ஒரே ஒரு பாக்ஸ் தான் நமக்கு, இந்த பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகலை, மற்றதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு பாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கண்டிப்பாக பாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிடுவோம், பாம் இருக்குன்னு மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா, அப்புறம் இந்த திருப்பி அகெயின் இங்கே 1 இருக்குது. அப்படின்னா இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 1 இருக்குது, ஒரு பாம் இருக்குது, நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த பாம் இல்லை. ஸோ லெட்ஸ் ஓப்பன் தட் அப். ஓகே, அப்புறம் இந்த 2 எடுங்களேன், இந்த ரெண்டை பாருங்கள். சாரி, இந்த க்ளூவை பாருங்கள். இந்த க்ளூ நம்பர் 2 இன் திஸ் க்ளூ வாட் இட் டெல்ஸ், இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 2 பாக்ஸில் பாம் இருக்குன்னு சொல்லுது. அதில் ஒரு பாக்ஸில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொரு பாக்ஸில் கண்டுபிடிக்கல, பட் அவள் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு பாக்ஸ் தான் ஓப்பனாக இருக்குது. நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு, நமக்கு 2 பாம் வேணும், ஒரு பாம் இருக்குது, அப்போ இன்னொரு பாம் இதில் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, அவ்வளோதான். இப்போ நம்ம லெட்ஸ் மார்க் ஹியர். அதே மாதிரி இப்போ இங்கே பாரு, இந்த இதில் வந்து இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 1 பாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றி இருக்க பாக்ஸ் இதெல்லாமே இதை சுற்றி இருக்க பாக்ஸு, இதில் வந்து 1 பாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த பாக்ஸில் பாம் இருக்கக்கூடாது. லெட்ஸ் ஓப்பன் திஸ் அப். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ பாரு, இந்த இடத்துல வந்து 1 இருக்குது, இதை சுற்றி இருக்க பாக்ஸு இதுதான். இந்த இடத்துல இதுக்கு மேலே பாக்ஸ் இல்லை, நம்ம இதில் சுற்றி இருக்க பாக்ஸ் வந்து இதுதான். இந்த பார்டரில் இந்த பாக்ஸுக்கு சுற்றி இருக்க பாக்ஸ் இதுதான், இதனுடைய சுற்றி இருக்க பாக்ஸ். இங்கே பாக்ஸ் கிடையாது, அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா இட்ஸ் நாட் இந்த கேம் அட் ஆல். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூ என்ன சொல்லுது, இது சுற்றி இருக்க பாக்ஸில் ஒரு பாம் இருக்குதுன்னு சொல்லுது. அந்த பாம் நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதையும் ஓப்பன் பண்ணலாம், இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, எகைன் வி காட் அ க்ளூ. இது என்ன சொல்லுது, இப்படி தான் செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். எங்கேயாவது நம்ம பிளாக் ஆச்சுன்னா, எங்கேயாவது நமக்கு சால்வ் பண்ண முடியல, ரொம்ப கான்ட்ராடிக்டிங்காக இருக்குன்னா அதை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு க்ளூக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளூ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லெட்ஸ் சால்வ் இட். ஸோ நம்ம அந்த மாதிரி பாருங்கள், இங்கே நம்ம வி ஃபவுண்ட் 3 பாம்ஸ் ஹியர். Out of 10 bomb, 3 bombs we found and only 7 remaining. Okay, we will find all those 7s as well. Okay, பாருங்க, இப்போது இங்கே என்ன இருக்குது, இங்கே 1 இருக்கா, இங்கே பக்கத்தில் இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 1 பாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 1 பாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இதில் பாம் இருக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இட்ஸ் ஹியர். அப்போ இதெல்லாம் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி விடலாம். 1 2 3 4 எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடலாம். ஓகே,
இப்போ இங்கே பாருங்கள், இந்த க்ளூ விடுங்க. இங்கே மேலே இங்கேயும் 2 பாம்ஸ் இருக்குது. அப்போ சுற்றி இருக்க சுற்றிற பாக்ஸில் ஆல்ரெடி 2 பாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2 பாம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரிமைனிங் ஓப்பன் ஆகாத பாக்ஸில் கண்டிப்பாக பாம் இருக்காது. லெட்ஸ் ஓப்பன் திஸ் அப். ஓகே. இப்போ இதே மாதிரி இந்த க்ளூ விடுங்க. இங்கே பாருங்கள், இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 2 இருக்குங்கிறாங்க. 2 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்புறமேட்டு இந்த 3 எடுத்துக்கோங்களேன். இந்த 3 என்ன சொல்லுதுன்னா, இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 3 பாம்ஸ் இருக்குன்றாங்க. ஒரு பாம் இங்கே இருக்குது. 2 பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணல. அப்போனா கண்டிப்பாக இந்த 2லேயுமே பாம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம லெட்ஸ் ஃப்ளாக் இட் ஆஃப். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 3 இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம 3 பாம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டெஃபினட்டாக அதுக்குள்ளே பாம் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 எடுத்துக்கோங்களேன். இந்த 2 பாரு, இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆல்ரெடி 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ லுக் அட் திஸ் 3 க்ளூ. நம்பர் 3 இன் திஸ் க்ளூ. சுற்றி இருக்க பாக்ஸில் 3 பாம்ஸ் இருக்குன்றாங்க. ஆல்ரெடி நம்ம 3 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுலேயும் இருக்கக்கூடாது, இதில் இருக்கக்கூடாது, இதுலேயும் இருக்காது, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் 2 இருக்குது. இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 2 பாம் ஆல்ரெடி இருக்குன்றாங்க. பாம் இருக்குன்றாங்க, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், இருக்காது. ஸோ இந்த க்ளூ எடுங்க. இந்த 1 இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே இந்த 3 இருக்கக்கூடாது. ஏன்னா இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 1 பாம் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸை சுற்றி இருக்க பாக்ஸில் 1 பாம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 1 பாம் இங்கே இருக்குது. அப்போ இதில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓப்பன் இட் அப். ஓகே. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இந்த 2 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த பாக்ஸ் பாருங்கள், 2 பாம்ஸ் இருக்குதுன்னு இந்த க்ளூ சொல்லுது. ஆல்ரெடி 2 பாம்ஸ் இருக்குது. பாம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இதில் பாம் இருக்கக்கூடாது. ஸோ லெட்ஸ் ரிமூவ் இட் ஆஃப். லெட்ஸ் ஓப்பன் இட் ஆஃப். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 2 எடுத்துக்கோங்க. இந்த சுற்றி இருக்க பாக்ஸில் 2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. இங்கே ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணல. அப்போ இதில் கண்டிப்பாக பாம் இருக்குது. ஃப்ளாக் பண்ணிடலாம். நமக்கு 4 பாம்ஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ இதை பாருங்கள், இதை பாருங்கள், நம்பர் 1 க்ளூ இருக்குது. இதை சுற்றி இருக்க பாக்ஸில் 1 தான் இருக்குன்றாங்க. அப்போ ஆல்ரெடி 1 இங்கே இருக்குது. அப்போ இங்கே இதில் இருக்கக்கூடாது. ஓகே. சேம் ரூல். 1 இந்த சுற்றி இருக்க பாக்ஸில் 1 தான் இருக்குன்றாங்க. ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ இதுலேயும் இருக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் இந்த ரூல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரூல் யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இதை சுற்றி இருக்க பாக்ஸில் பாம் இருக்குன்றாங்க. ஒரு பாம் இருக்குன்றாங்க. ஒரே ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணல. அப்போ கண்டிப்பாக இங்கே பாம் இருக்கணும். இந்த 2 யூஸ் பண்ணி பாருங்கள். சுற்றி இருக்க பாக்ஸில் 2 பாம்ஸ் இருக்குறாங்க. 2 பாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் பாம் இருக்கக்கூடாது. ஓகே. இதை சுற்றி பாருங்கள். இதை சுற்றி இருக்க பாக்ஸில் ஓகே, இது தெரியாத பட்டுருச்சு. ஒரே ஒரு பாம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கேயுமே பாம் இருக்காது. ஓப்பன் பண்ணிடலாம். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாம் இருக்கும். இங்கே பாம் இருக்கும். ஏன்னா ஒரு பாக்ஸில் பாம் இருக்குன்றாங்க. ஒரே பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகாது இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே பாம் இருக்கும். அதே மாதிரி இதை சுற்றி ஒரு பாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை சுற்றி இருக்க இந்த பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது, க்ளோஸாக இருக்குது, கண்டிப்பாக பாம் இருக்காது. சேமே பார்த்திங்கன்னா இங்கே பாம் இருக்காது. அப்புறம் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது 2 பாம்ஸ் இருக்குன்றாங்க. 2 பாக்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது. அது ஒரு பாக்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பாக்ஸில் பாம் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பாம் தான் இருக்குது. கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ இங்கே பாருங்கள், 2 இருக்குது. இந்த சுற்றி இருக்க பாக்ஸில் 2 பாக்ஸில் பாம் இருக்குன்றாங்க. ஒரு பாக்ஸில் பாம் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அது கண்டிப்பாக பாம் இருக்கணும். ஸோ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். we are done. This is how we need to play Minesweeper. இது ரொம்ப பிகினர் வெர்ஷன்ஸ். நீங்கள் 2-3 டைம் ப்ளே பண்ணிங்கன்னா you can go for a complicated versions. Okay. We took around close to 786 seconds. நம்ம இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். ரீசன் I was doing it explaining you. But if I had done without explaining you, probably I would have done it at a lower time frame. That depends on our focus, concentrations and practice and things like that. Okay. ஓகே, நீயும் நிறையா கேம் ப்ராக்டிஸ் பண்ண, நம்ம விளையாடலாம். பாய்.